அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாதாம் அல்வா செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நானே ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். யூடியூப்பில் ரெசிபி பார்த்து தான் செய்ய போகிறேன். ஒரு சட்டியில் பாதாம் எடுத்து சுடுதண்ணியை போட்டு ஒரு 2 or 3 hours நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச பாதாம் எல்லாமே தோலை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜாரில் அந்த தோல் பிரித்த பாதாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 கப் ஆர் 1 கப் நமக்கு தேவையான அளவு தண்ணியை போட்டு அரைக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரளாக அரைக்கணும். அப்போ தான் அல்வா நல்லாயிருக்கும். பேனில் நெய்யை ஊற்றி அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கிண்டி விடணும். கட்டியார அளவு கிண்டணும். அந்த சைடு பை சைடு இனிப்புக்காக வெல்லமும் ஏலக்காய் தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கட்டியான உடனே பால் போட்டு அதையுமே நல்லா கிண்டி விடணும். அது கொஞ்சம் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் தான் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி ஊற்றணும். நல்லா சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். கைவிடாமல் கிண்ணா தான் அல்வா ஸ்டேஜுக்கு வரும். நல்லா பாலெல்லாம் வற்றி கட்டி ஆகும்போது அல்வா ரெடி ஆயிரும்.